ஹலோ கைஸ், என்கிட்ட இந்த பழைய மல்டிமீட்டர் இருக்குது. இதுக்கு ஸ்டாண்ட் இல்லாதனால அதிகமாக நான் யூஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ இது மேலாவது இப்படி சாத்தி வச்சுட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு எல் கிளாம்ப். நீங்கள் ஹார்ட்வேர்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கார்னர் எல் கிளாம்ப் கிடைக்கும். அப்புறம் 2 சின்ன நட்ஸ், ட்ரில் அல்லது நீங்கள் சால்ரிங்கான வச்சு கூட ஹோல்டர் ஓட்ட போட்டுக்கலாம். ஸோ இந்த எல் கிளாம்ப் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 1 inch 2.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இது கழட்டிட்டு எந்த இடத்துக்கு நேராக வச்சா பின்னாடி இடிக்காமல் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் இடிக்காமல் இருக்குமா அப்படின்னா இடிக்காது. ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்லாண்டிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த ஸ்லாண்டிங்க எனக்கு கொஞ்சம் வெர்டிக்கலாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹைட் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம், ஏன்னா அந்த ஓட்டை இன்டர்ஃபியர் பண்ணாமல் அப்படி வச்சுக்கலாம். இது ஒரு பேட் ஆங்கிள் கிடையாது. ஓகே, ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். Then very straightforward, ட்ரில்லை வச்சு நீங்கள் ஓட்ட போட்டுக்க வேண்டியதான். Done. இந்த ஸ்க்ரூஸ் 0.4 mm நினைக்கிறேன். ஆல்ரைட். இப்போ பாஸ் பண்ணிட்டு டைட் பண்ணிடுறேன். நல்லா டைட் வச்சாச்சு. ஓகே, ஸோ இது கீழே சர்க்கியூட்லலாம் இடிக்காது, ஏன்னா இதுக்கும் உள்ள ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அது இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சாரி, ராங் வே. ஆல்ரைட், ஒர்க் பண்ணுறது. ஸ்க்ரூஸை போட்டுடலாம்.
ஒர்க் பண்ணுது. ஸ்க்ரீன் ரொம்ப டிம்மாக இருக்குது. ஸோ இந்த மல்டிமீட்டரே 100 தான். இதுக்கு ஸ்டாண்டு வாங்க போனீங்கன்னா இதுக்கு ஒரு 100 ஆகும். அதுக்கு இதுமாரி நீங்கள் சிம்பிளாக செஞ்சு மாட்டிக்கலாம். It will be cheap and useful for you. Okay, thank you guys, bye.